இங்க சக்திவேல் பிளான் பண்ண மாதிரி எப்படியாவது இந்த அரசியை நம்ம குமாருக்கு நேரம் காலம் தாமதம் பண்ணாம எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். இதுக்கெல்லாம் என்ன பண்றது? அவளை கூட்டிட்டு வந்து இந்த குடும்பத்துல மருமகளா நடத்துறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்றேன். அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த அரசியை நம்ம வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவெடுத்த நினைச்சு இங்கே நம்ம சக்திவேலும் யோசனையில இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் முத்துவேலுக்கு தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாகவும் இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி குமார் கிட்ட சொல்லும்போது குமார் வந்து சொல்றாங்க, எப்படிப்பா நான் அந்த பொண்ணை போய் கடத்த முடியும்னு சொல்லி இங்க கேட்க, இங்க பாருடா, இந்த அப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா இதை மட்டும் செய்யி. அந்த பொண்ணோட நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்லலை. ஏன் எதுக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய அதாவது உன்னை அந்த குடும்பத்தில் இருக்க ஆட்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் பழி வாங்கணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க குமாரோட அப்பா சக்திவேலும். இதை கேட்ட குமாருக்கும் அந்த எண்ணம் அப்போதான் வர ஆரம்பிக்குது. அப்போதான் எங்க அரசி காலேஜுக்கு கிளம்பி போறதையும் பாக்குறாங்க. இங்க பாரு, இந்த கல்யாணம் இன்னைக்கே நடந்தாகணும். ஏன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம தள்ளி போட்டு போயிட்டே இருந்தோம்னா அடுத்ததான் என் அண்ணன் உனக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக நம்ம போக வேண்டியதாயிடும். ஒருவேளை அந்த சம்மந்தம் அமைஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நினச்சது நடக்காமலே போயிடும். அதனால இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிகிற மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு நடந்துக்கவே கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி இதை முடிச்சே ஆகணும்னு எங்கள் சக்திவேல் குமார் கிட்ட சொல்லும்போது சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை கடத்தலில் எந்த ஒரு மிஸ்ஸும் வந்துடக்கூடாது, அதை நீ சரியாக செஞ்சணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் கரெக்டாக பண்ணிடுறேன்னு சொல்லி எங்கள் குமார் சொல்லிடுறாங்க. குமார் தன்னுடைய ஆட்கள் கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அரசி நேராக காலேஜுக்கும் போய்ட்றாங்க. ஈவினிங் காலேஜ் விட்டு வர நேரத்தில் எப்படியாவது தூக்கிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் குமார் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அரசி வந்துட்டு ஈவினிங் காலேஜ் விட்டு வரும்பொழுது எப்போதும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வருவா. அப்படி இருக்கும் பொழுது அவளை கடத்துறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கடான்னு எங்கள் குமாராக சொல்கிறாங்க. குமார் வந்துட்டு தன்னுடைய ஆட்களை உள்ளே அனுப்பி அதில் ஒரே ஒருத்தனை மட்டும் எங்கள் காலேஜுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அதனால் அரசியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு 2 பேரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார்னு சொல்லி உள்ளே போய் கேட்கும் பொழுது அங்கே பதட்டத்தில் இருக்க அரசி வந்துட்டு, அப்பா நல்லா தானே இருந்தார், திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னு நினச்சி இங்கே வெளியில் ஓடி வராங்க அரசி. வெளியில் வந்து பார்த்தா இங்கே ஒரு வெயின் மட்டும்தான் கிடக்கு. தன்னுடைய அண்ணன்களை காணும். உடனே தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறப்போ பக்கத்தில் நிற்கிற இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை பிடுங்கி இங்கே அரசியை வந்து அந்த வண்டிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. உள்ளே பார்த்தா எங்கள் குமார் உட்காந்துருக்கான். நீ எதுக்கு இப்போ என்னை கடத்துறேன்னு சொல்லி இங்கே கேட்குறப்போ அதுக்கு எங்கள் குமார் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரியும் டிச்சலும் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா குமார் நம்ம அரசியை கடத்திட்டு நேராக ஒரு குடோன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் அடைச்சி வச்சுட்டு இங்கே நம்ம சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சபாஷ்டா குமார், இந்த விஷயத்தாவது சரியாக பண்ணி இப்போ தாண்டா நீ என் பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கேன்னு சொல்லி சக்திவேல் சொல்லும்போது இங்கே குமாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா என்னைக்கு என் கல்யாணம் இங்கேயே நடக்க போகுதுன்னு சொல்ல, ஆமாண்டா இன்னைக்கு இந்த கல்யாணம் உன் கண்ணு இங்கே நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இங்கே தான் நடக்க போகுது. கல்யாணம் பண்ணி இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை வேணாம் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி அரசி இவ்வளவோ கத்துறாங்க கதறாங்க அழுகவும் செய்கிறாங்க. இதே மாதிரி தானே அன்னைக்கு என் குடும்பம் கதறி துடிச்சிருக்கும். என் பையனை யார் என்னன்னு கூட பார்க்காம உன் வீட்டு ஆளுங்க எல்லாரும் என் பையன் மேலே கையை வச்சாங்க. உன் அண்ணன்களுக்கு என் பையன் மேலே எந்த ஒரு மரியாதையும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லார் முன்னாடி அடித்து அசிங்கப்படுத்துகிறாங்க. உன் அப்பா பாண்டியன்னு சொல்லவே வேணாம், அவங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கணும்னா நான் இதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் குமார் வந்துட்டு தாலி எடுத்து கட்டுறான் அப்படின்னு சொல்ல எங்கள் சக்திவேல் வந்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்ல குமார் தாலி எடுத்துட்டு போகிறாங்க. பக்கத்தில் இங்கே அரசி ரொம்பவே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாலும் எங்கள் குமார் வந்து கேட்கவே இல்லை. வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாலும் இந்த குமார் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அந்த தாலியை வந்து எங்கள் அரசியோட கழுத்தில் கட்டவும் செஞ்சிடறாங்க. அரசியும் அந்த தாலியை கட்டினதுக்கு பிறகு இங்கே ரொம்ப அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ரொம்ப அழுதுட்டு கீழே உட்கார, ஏய் கிளம்பி வா அப்படின்னு இங்கே உதாசீனமாக கூப்பிட்றத பார்த்ததும் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னுடைய சம்மதம் இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டிட்டலன்னு சொல்லும்போது முதல்ல இழுத்துட்டு வாடா இவளை அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சக்திவேல் ஒரு கார் எடுத்து அங்கேருந்து தன்னுடைய மகனையும் அந்த பொண்ணையுமே இங்கே கூட்டிகிட்டு வராங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இங்கே ஈவினிங் ஆகி ரொம்ப நேரம் ஆயும் அரசியை காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க ரொம்ப பதட்டப்பட இங்கே வீட்டு முன்னாடி காரை நிற்கிது. காரில் வந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா எங்கள் அரசியும் குமாரும் தான். குமாரும் அரசியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறத பார்த்த பாண்டியன் ரொம்பவே கலங்கி போய் நிற்க இங்கே அரசி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து தன்னுடைய அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க. என்னாச்சுமா, நீ என்ன இப்படி இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கு நிற்கிறேன்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணல, அதே போல தான் இப்போ உன் வீட்டு பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டோன்னு எங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் குமாரும் ஆமாம் நானும் அரசியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்னடி அரசி இதெல்லாம்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அரசி எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு கீழே நிற்க எங்கள் குமார் நல்லா மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீ மட்டும் இப்படி சொல்லலைன்னா அதுக்கப்புறம் உன் அண்ணன்களை எங்கே பார்த்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அவனுங்க சாவு என் கையில் தான் சொல்லி மிரட்டிட்டு வந்ததுனால பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி அரசி பயந்து போய் நிற்கிறத கவனிச்சு எங்கள் மீனாவும் ராஜியும்
அரசி நீ இங்கே வா, நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். குமார உனக்கு கண்டாலே பிடிக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அவனை பார்த்தாலே நீ திட்டுவ, முணுமுணுப்ப. அப்படி இருக்கும்போது நீ குமார காதலிச்சிருப்ப அப்படின்ற சொல்ற விஷயத்த என்னால் ஏற்றுக்க கூட முடியாது அரசி அப்படின்னு எங்கள் ராஜி சொல்ல, ஆமாம் அரசி, இப்போ உண்மையை சொல்லு, உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணாங்களான்னு சொல்லி இங்கே கேட்கும்போது அரசி எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்க. எங்கள் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ரொம்ப பெரிய சங்கட்டமாக இருக்குது. இப்போ தெரியுதா என் வீட்டு பொண்ணை எப்படி நீ கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணும்போது இதே மாதிரி எங்களுக்கு வலிச்சிருக்கோம். அதே போல தான் இப்போ உன் வீட்டு பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த கையோட உனக்கு எப்படி வலிக்குது, இந்த வலியும் வேதனையும் உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறப்போ முத்துவேல் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நிற்க இங்கே அரசி ஒன்று அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்கள் குமார் சொல்கிறாங்க, அங்கே என்ன பண்ணுற, வீட்டுக்கு வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க, கையை விடு முதல்ல, என்னை தொடர்றதுக்கு முதல்ல நீ யாருன்னு சொல்லும்போது எங்கள் கோமதியை சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட எங்கள் அரசியை பார்க்க, என்னடி என்னதான் நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லடின்னு எங்கள் கோமதி கேட்க, அம்மா நான் காலேஜில் இருக்கும்போது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னதும் நான் அவசரத்தில் யார் என்னன்னு கூட விசாரிக்காமல் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த பிறகு தானே தெரிஞ்சுது இவன் என்னைய கடத்திட்டு போக வந்திருக்கான்னு. அந்த நிமிஷமே நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. அதுக்கப்புறம் என்னையோட இடத்துல கூட்டிகிட்டு போய் அடைச்சி இவங்க 2 பேர் தான் கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் தாலி கட்டவும் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட எங்கள் பசங்க 3 பேருமே ரொம்பவே அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. குமார் அடின்னு அடிக்க, நீங்கள் என்ன அடித்தாலோ இன்னைக்கு உங்கள் வீட்டு பொண்ணு கழுத்தில் என் பையன் தாலி கட்டிட்டான், இப்போ அவன் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பொண்ணை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லுங்க குமார் சொல்லும்போது, அதுக்கு எங்கள் அரசி வந்துட்டு, இந்த தாலி வந்து என்னுடைய சம்மதம் இல்லாமல் என் கழுத்தில் ஏறின இந்த தாலிக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அப்படிப்பட்ட தாலியை நான் என் கழுத்தில் கட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் யார் மத்தியிலையும் இல்லாமல் தனியாக கூட்டிகிட்டு போய் கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் கட்டின இந்த தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்லாதப்போ இதை நான் சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லைன்னு சொல்லி எங்கள் அரசி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லார் மத்தியிலையும் தன் கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி தூக்கி எங்கள் குமார் முகத்தில் வீசுறது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக என் கழுத்தில் நீ தாலியை கட்டுவேன், தாலிக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற ஆளு தான் நான். ஆனால் என்னுடைய சம்மதம் இல்லாமல் கட்டுற தாலிக்கு நான் எதுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே நான் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால தானே எப்படியாவது இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தது. என்ன சொன்னீங்க? இவளை என் மருமகளாக கூட்டிகிட்டு போக போகிறதில்ல, என் வீட்டு வேலைக்காரியாக தான் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னல நீங்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வேலைக்காரியாக கூட உன் வீட்டுக்கு வந்து நான் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுவேன், ஆனால் உனக்கு மருமகளாக இருக்கிறதுக்கு கூச்சப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க சக்திவேல் முகத்தில் காரி துப்ப. இதை கேட்ட எங்கள் முத்துவேல் பலார்னு ஒரு அறையை விடுறாங்க எங்கள் சக்திவேலுக்கும் குமாருக்கும். எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கப்போ, இதுக்கு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, என் பொண்ணு கழுத்தில் அவள் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை வீட்டு வேலைக்காரியாக வேற கொண்டு போவேன்னு சொல்லியிருப்பியே, உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்குன்னு சொல்லி எங்கள் பாண்டியன் பயங்கரமாக சத்தம் போட்டு சக்திவேலையும் குமாரையும் வெளுத்தெடுக்க, அப்போ இவனுங்களெல்லாம் அடித்ததோடு விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க. ஏற்கனவே எங்கள் மீனாவை ராஜியை கடத்தினப்பவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா, இப்போ இவனுங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பாங்களா? அந்த தைரியத்தினால தானே இப்போ அரசியை கடத்திட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இவன் வந்திருக்கான். இவெல்லாம் இருக்க வேண்டிய இடமே இது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம அரசி சொல்கிறாங்க, வேணாம், இந்த மனுஷனுங்கள்லாம் ஜெயிலுக்கு போனாலும் கூட திருந்த மாட்டானுங்க, இந்த வீட்டில் இங்கேயே இருக்கணும். இவனுக்கு முன்னாடி நானும் இதே வீட்டில் இங்கே அவங்க கூட இருந்து இவனுங்களோட ஆட்டத்தெல்லாம் அடக்க தான் போகிறேன்னு எங்கள் அரசி சொல்கிறப்போ, என்னம்மா அரசி இப்போ தான் தாலியை கலட்டி வீசின அந்த வீட்டு மருமகளே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறப்போ, அதுக்கு அரசி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் தாலி கட்டிட்டானே, தாலி கட்டினாலும் எனக்கு இவன் எந்த விதத்துலையும் புருஷனாகவும் இருக்க முடிய போகிறது கிடையாது, இவெல்லாம் ஆம்பளை இருக்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியும், என்னடி இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நீ அந்த வீட்டில் போய் இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும், ஏன் இங்கே இருக்க 4 பேருக்கு தெரிஞ்சா இந்த இருக்கிற 40 கிராமங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் எங்கள் குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம். அப்படி இருக்கப்போ எனக்கு திரும்ப எப்படி கல்யாணம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நினச்சி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. இனிமேல் இவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லும்போது, அரசி வேணாப்பா அரசி, நீ எங்களுடைய பொண்ணா இதே வீட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் அவனுக்கு பொண்டாட்டியாக அந்த வீட்டில் நீ போய் வாழணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது எங்கள் அப்பத்தாவும் மாறி வடிவும் எல்லாருமே ரொம்ப அழுதுட்டு நிற்க, கூடவே முத்துவேல் சொல்கிறாங்க, வீட்டு பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், என்னையை நம்பி நீங்கள் உங்கள் பொண்ணை அனுப்பி வைக்கலான்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவேலும். இதை கேட்ட சக்திவேலும் முறைச்சி போய் எங்கள் முத்துவேலை பார்க்க, என்னடா தவறு எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்தலான்னு நினைக்கிறீங்களா? நீங்களாம் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப உஷார், நீங்கள் 2 பேர் தான் கம்மி என்ன வேண்டியிருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட குமார் வந்துட்டு, நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ அப்பா மூலமாக இழந்துட்டோமே, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், அப்பா சொன்னாங்கன்றதுக்காக இந்த அரசு காலத்தில் தாலி கட்டி வினையை நம்மளே கூட்டிகிட்டு வந்துட்டோமே நினச்சி இங்கே ரொம்ப பயந்து போய் நிற்கும் போது, இங்கே பக்கத்தில் போகிற அரசி பலார்னு 4 அறையை விட, அப்போ சக்திவேல் ஏய் அப்படின்னு சொல்லி அதட்ட வரும்பொழுது, போதும் நிறுத்து, உனக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆள் நீ, உன்கிட்ட நான் பேசுகிறதுக்கு கூட நீ தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாரை பார்த்து சொல்கிறாங்க, என் கழுத்தில் தாலி கட்டினல அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணுமா இல்லையா? அனுபவிப்ப. என் கழுத்தில் விட்டு இந்த தாலி போனாலும்
என்ன இருந்தாலும் இப்போ நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தாலி இருந்தான்னா இல்லைனா என்ன? என் கழுத்துல இந்த தாலி இல்லைனாலும் இனிமே நான் உன் வீட்ல தான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு குடுக்க வேண்டிய தண்டனைய நான் குடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அரசி பாட்டுக்கு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போக, எங்க பாண்டியன் மனசு உடைஞ்சு அப்படியே கதறி துடிச்சு நின்னுட்டுருக்க. பின்னாடியே எங்க பழனிவேல் ஓடுறாங்க. "அரசி வேணாம்ப்பா அரசி. நீ கழட்டி எறிஞ்ச தாலி எரிஞ்சதாவே இருக்கட்டும். இந்த வீட்ல நீ வாழணுன்ற அவசியம் இல்ல. பேசாம நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிங்க "இல்ல மாமா நான் வரமாட்டேன். இனிமே இதுதான் என் வீடு. நான் இங்கே தான் இருக்க போறேன்னு" சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துருக்கேன். இங்க அரசிய பார்த்துட்டு இங்க வந்து வேற என்ன சொல்றதுன்னு தெரியாம எல்லாருமே அழுதுட்டு நிக்க, "வாங்க மாமா உள்ள போகலான்னு" சொல்லி மீனா ராஜையும் கட்டாயப்படுத்தி உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையாப்பா. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டானே. இவெல்லாம் வாழ்றதுக்கு கூட தகுதியே இல்லாத ஆளு. ஆனா அரசியால இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு எங்க சரவணன், செந்தில், கதிர்னு எல்லாரும் தன்னுடைய தங்கச்சிக்காக ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம போலீஸ்க்கு போவோம். எங்க அரசி ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லும்போது, அவ எல்லாமே புரிஞ்சு தாண்டா பேசுறா. அவ தான் நம்ம சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ பேசின பேச்செல்லாம் பாத்தியா? நமக்காக அந்த குடும்பத்துல போய் கஷ்டப்படணுன்றது அவளுடைய தலையெழுத்தா என்ன? இதை எப்ப அவ புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போறான்னு தெரியலேன்னு எங்க பாண்டியன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்க. எங்க கோமதியும் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க தலையில கைய வச்சபடி. அங்க போய் சேர்ல போய் கால் மேல கால் போட்டு புதுசா ஒரு அரசியாவே மாறி இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு வித்தியாசமாவும் தெரியுறாங்க. அப்படி உட்கார்ந்திருக்க அரசிய பார்த்துட்டு, "ஏய் இது என்ன? இந்த வீட்ல யாரும் இப்படி செய்றது மாட்டாங்க. நீ என்ன எங்களுக்கெல்லாம் மரியாதை குடுக்காம இப்படி நடந்துட்டு இருக்கன்னு" சொல்லும்போது, இந்த வீட்ல யாருக்கு மரியாதை குடுக்கணும், யாருக்கு மரியாதை குடுக்கணும்னு குடுக்கக்கூடாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அத நீங்க சொல்லி கத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எல்லாமே எங்க அம்மா, அப்பா எனக்கு சரியா தான் சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காங்க. இப்ப கூட இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணம் நான் உங்களுக்கு போட்ட பிச்சை தான். இல்லைனா இந்நேரம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். என் அண்ணன்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சிருந்துமா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன இந்த வீட்ல அடிச்சு கொடுமைப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். இதனால எங்க அம்மா, அப்பா மனசு கஷ்டப்படும். என் அண்ணனுங்க கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இனிமே உங்க பையன நான் எவ்வளோலாம் தண்டனை குடுக்க போறேன், எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த போறேன்றத பக்கத்துலேருந்து நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்ப நினைப்பீங்க, இவள எதுக்குடா நம்ம மருமகளா ஏத்துக்கிறதுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு நினைச்சு, அப்போ நீங்க கவலைப்படுவீங்க. அந்த கஷ்டத்த நான் சீக்கிரமாவே உங்களுக்கு குடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரொம்ப வீராப்பா பேசிட்டு போற அரசிய பார்த்து வியந்து பார்த்துட்டு நிக்கிறாங்க எங்க சக்திவேலும். இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டா சக்திவேலு. என் பேத்தி ரொம்ப நாள் கழிச்சு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் முடியல, தூக்க முடியல. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே நினச்சி கண்டிப்பாக இந்த பொண்ணுங்களோட சாபத்துக்கு நீ திரும்ப ஆளாக தாண்டா போகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பத்தான் பேசிட்டு போக, இங்கே முத்துவேலும் இதெல்லாம் உனக்கு தேவைதான். இந்த தண்டனையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. திரும்பவும் எனக்கு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கல்ல. இங்கே ராஜி மூலமாக ஒரு அவமானம் வந்ததுன்னா இப்போ நீங்களும் அதே அவமானத்தை தான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி, இனிமே முகத்திலே முழிக்காதன்னு சொல்லி எங்கள் சக்திவேலையும் குமாரையும் பார்த்து திட்டிட்டு முத்துவேலும் உள்ள போயிடுறாங்க.